நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். சென்ற வாரம் நாம் நிலம், தீ, வான், காற்று, நீர் அத்தனை பதிவுகளிலும் நாம் நம்மை பயணிக்க வைத்தோம். அந்த பதிவுகளை பார்க்கின்ற போது நமக்கெல்லாம் புதிய உத்வேகம் பிறந்தது. என்ன, இந்த 5 சக்திகள், இந்த 5 பெரும் சக்திகள், இவைகளோடு பயணிக்கின்ற போது உணர்கின்றோம் என்ன, ஐவகை நிலங்கள் தான். ஐவகை நிலங்கள், சக்திகள் மட்டுமல்ல, ஐவகை நிலங்கள் தமிழர்கள் அறிந்தது தானே. ஐவகை நிலங்கள் தான் வாழ்க்கை எனும் அந்த அடிப்படை தத்துவம் உணர்ந்திருந்தால் செய்வகை அனைத்திலும் வெற்றி வரும், சேர்ந்திசை போல் மனம் துள்ளி எழும். இதுதான் இன்றைய பதிவு. இன்றைய பதிவின் துவக்கமாக ஐவகை நிலங்களைப் போல ஐவகை சக்திகளை நாம் தொடர்ந்து சந்தித்து பேசவிருக்கின்றோம். காடு மேடுதனை சீர்திருத்தி நல்ல கழனிகள் ஆக்கியது யாரு? இந்த வரிகள் பட்டுக்கோட்டையாருடைய அருமையான வரிகள். அப்படி இந்த கழனிகளை சீர்திருத்தது யாரு? நம்ம முதல் சக்தி அந்த பூமியை எடுத்துக்கலாமா? அந்த பூமி நடந்து நடந்து நீ தடம் பதித்தால் உன் வெற்றியை பூமி படம் பிடிக்கும். யாருடைய வெற்றியை படம் பிடித்தது? அதாவது அகில இந்திய அளவில் ஒரு மிகச்சிறந்த மகிழா கிசான் அவார்டு வாங்கிய பாக்யலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று நாம் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். பாக்யலட்சுமி வணக்கம். அதாவது புதுச்சேரி அந்த யூனியன் பிரதேசத்தில் கரிக்கலாம்பாக்கம் என்ற கிராமத்தில் முதலாக சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தவரில் நீங்கள் ஒருத்தர், அதனுடைய தலைவராகவும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல விருதுகள், அதாவது கிருஷி விக்யான் கேந்திராவுடைய மிகச்சிறந்த விருதுகள், நம்மாழ்வார் அவருடைய பிளஸ்ஸிங், MS சுவாமிநாதன் பிளஸ்ஸிங், இவ்வளோ நிறைய சாதனைகளை புரிந்த நீங்கள் தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. பெற்ற தாயின் புகழும் நீ, பிறந்த மண்ணின் புகழும் நீ. அதோட வா, நீ பெற்ற தாயுடைய புகழ் நீ தான், பிறந்த மண்ணுடைய புகழ் நீ தான். அது மட்டும் இல்லாமல் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேணும். அந்த அம்மாவனுடைய புகழோட, தன்னுடைய தாயினுடைய புகழோட நீ நின்றுடாத, இந்த பாரத பூமியினுடைய புகழோட நீ நின்றுடாத, வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும்னு எழுதியிருப்பார். அப்படி அந்த புகழ் வற்றாமல் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும் அப்படின்னுச்சு பாக்யவதிக்கு தன்னுடைய லைஃப்பில் பாராட்டுகள். என்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா வரணும்ட்டு இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க டாக்டராக இருக்காங்களா? அவங்க நம்மளாட்ட போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அவங்கள பாண்டிச்சேரி கொண்டு வரணும். அவங்க இங்கே நிறைய திட்டம்லாம் இருக்குது, இங்கே இருக்கலாமா. பாண்டிச்சேரி நாங்கள் எதுக்கோசம் உங்களை வளர்த்தோன்னு கேட்டோன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. பாண்டிச்சேரியில் வர்ற மக்கள் இப்போ எல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாகிடுது. இதை செய்கிறத விட என் பிள்ளை நல்லா செஞ்சாங்க, ஒரு டாக்டராக இருந்து ஒரு 100 பேருக்கு உதவினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷமே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அடுத்த தலைமுறையும் ஒரு மருத்துவராக கொண்டு அதுவும் தன்னுடைய, நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயின்சிடன்ஸ், பெற்ற தாயினுடைய புகழ், பிறந்த மண்ணுடைய புகழ், பிறந்த மண்ணுக்கே தன் பிள்ளை சேவையாற்றணும்னு கொண்டு வந்தீங்க. வாழ்த்துக்கள். இவ்வளோ சுறுசுறுப்பாக பேசுகிறாங்களே மேடம். இவங்க பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஆரம்பித்து தான் விட்டேன். பார்த்தீங்கன்னா கட சுறுசுறுப்பாக அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த சுறுசுறுப்பை பார்த்தோன்னே எனக்கு தேனியினுடைய சுறுசுறுப்பு தான் ஞாபகம் வருது. அப்போது அந்த தேனி அப்படின்னுச்ச அதில் கூட இவங்க தேசிய அளவில் இவங்களுடைய தேனீ வளர்ப்பு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி ஆவணப்படமாக வந்தது. ஓகே, இப்போ அதில் எப்படி ஈடுபாடு தேனீ வளர்க்க ஆரம்பிச்சு? தேன் வளர்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அதை யாருமே பெண்கள் வளர்க்க முடியாது, ஆண்கள் தான் வளர்க்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் சாதித்து காட்டுவோம்னு சொல்லிட்டு 100 பெட்டிகள் ஃப்ரீயாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வீடு தேடி எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. இப்போ 100 பெட்டியை வச்சுக்கணும், ஒரு இல்லை 10 சுயஉதவி குழு பெண்களும் அதை பராமரிச்சுக்கிறோம். அதிலிருந்து வர லாபத்துக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்குது. இப்போ தேன் பாண்டிச்சேரியில் எங்கள் தேன் தான் மெயினாக இருக்குது கொடுக்குறோம். அதுக்கடுத்தது இல்லாத இப்போ ஒரு FEO ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம். அரியாங்குப்பம் பெண்கள் விவசாய பெண்கள் உணவு உற்பத்தியாளர்கள் நிறுவனம். அதில் 2000 ரூபா ஒரு ஷேர் ஹோல்டர் 2000 ரூபா, 750 பெண்கள் சேர்த்து வச்சுருக்கிறோம். அது நல்லா சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது. சூப்பர், பாராட்டுகள். அது அந்த தேன்லாம் எங்கே மார்க்கெட் பண்ணுறீங்க? வீட்டில் எங்கே நீங்களே தேன் நாங்களே வளர்க்க தவிர தேனி தேனும் நாங்களே எடுத்துருவோம். அது மிஷின் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பெத்த பெண்களுமே அதில் போய் வேலை செய்வோம், எடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேனை கடையில் எல்லாமே வீட்லேயே வாங்கிவிடுவோம். நாங்கள் போய் எடுத்து போய் கொடுக்கணும். தேன் ஒரிஜினல் தேன் கிடைக்கிறதில்ல. அதனால் 1 கிலோ 500 ரூபான்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலையில் தான் நாங்கள் தரோம். வீட்டிலே வாங்கி போயிடுவாங்க சார். வாழ்த்துக்கள்.
சரி, இவ்வளோ தூரம் நம்ம பேசணும். அந்த கரிக்குலம் பார்க்கன்றது எங்கெங்க இருக்கு? ஏன்னா பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு வந்து இந்த பேரை கேட்டவுடனே இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் வந்து தவளக்குப்பம் வழி ரோட்டில் அதாவது நாங்கள் வந்து ஒரு கிராமம், அதாவது புதுச்சேரியிலேருந்து கடலூர் போகிற வழியில் தவளக்குப்பம் இருக்குது. கிராமத்தில் இருக்கிறோம். அதில் வந்து எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது சார். அங்கே உள்ளே வரணும் சார். பாண்டிச்சேரியில் தவளக்குப்பத்தில் இறங்கி உள்ளே வரணும். சரி, நிறைய பேர் கிராமத்துலேருந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு போனோம், இல்லை டெல்லி, பெங்களூர் அங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு எல்லாம் அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. அந்த கல்லூரியில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பறந்த பறவைகளேன்னு எல்லாம் பறந்து போகிற மாதிரி கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் டவுனுக்கு போகிறாங்க இல்லையா? ஆனால் நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். நீங்கள் உங்கள் கணவர் பேர் ஞான தேசிகன், அதே அந்த குறிப்பில் பார்த்தேன். அவருக்கும் பாராட்டுகள். கணவருக்கு நம்ம அவங்க கணவருடைய என்கரேஜ்மெண்ட் தான் ஞான தேசிகன் அவரை பாராட்டி மகிழ்கிறோம். அப்படி நான் கிராமத்திலே தான் இருப்பேன், எங்கள் பிள்ளைகளையும் படிக்க வச்சு இங்கே தான் கொண்டு வருவேன் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இப்படி வந்தது. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஆசை இல்லையா சென்னையில் போய் உட்காந்துருக்கோம்? அப்படின்னா இல்லை சார். இப்போ கிராமப்புறத்தில் வந்து நாங்கள் வந்து பிரசவமாக இருக்கும்போது நினைச்சேன், நம்ம பிள்ளைய டாக்டராக உருவாக்க முடியும், பணக்காரர் தான் டாக்டராக உருவாக்க முடியுமா, நம்மளால் உருவாக்க முடியாதா? அந்த கிணவுனா எனக்கு இருந்துச்சு, நினைவுனா இருந்தது. அதேமாரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வளர்ந்தாங்க. அந்த வேலையை வந்து கிராம மக்களுக்கு செய்யணும். டவுனில் இருக்கிறவங்க போய் எதாவது வந்தாலும் பார்த்துக்கோங்க, கிராமப்புறங்களில் வந்து பார்க்க முடியாது. இப்போ எதனா ஒன்று அர்ஜென்ட்டாக நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள் நான் சொன்னேன், டக்கு நம்மளோட பிள்ளை அதிகம். அதோட ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெசட்டர் ஆஃபீஸர் எங்கள் பிள்ளை எம்எஸ் சர்ஜரி. நாங்கள் வந்து நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க கையெழுத்து வாங்கும்போது 100 ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. ஒருத்தங்க ஊனமுற்றோருக்கு சர்டிஃபிகேட் வாங்க. நாங்கள் நிறைய அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறோம். கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம், ஏன் அது மாதிரி செய்கிறாங்க? எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தம்பி கையெழுத்து போடுறது, அம்மா கெசட்டர் ஆஃபீஸ் கையெழுத்துனா உனக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் மட்டும் போடுங்கன்னு சொல்கிறீங்கம்மா. போடுங்கடா, பணக்காரங்க தான் எங்கே ஒன்றுமாலும் போய் வாங்கிக்கலாம், இவங்க எங்கே போய் வாங்குவாங்க? சொன்ன உடனே போட்டுவிடுவாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் நான் அப்போ வந்து நினைவாக இருந்தது. இப்போ கிணவாக இருந்து இப்போ நினைவே ஆகிடுது. அப்போ ரொம்ப சந்தோஷமாகிடுது. மக்கள் வந்து சொல்ல, உங்கள் பையன் இருக்கிறதுனால இவ்வளோ தர செஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு. என்ன சொல்லி யாருக்கிட்டையும் போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு உதவ தான் நம்ம இருந்திருக்கிறோம். அதேமாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் பிள்ளைக்கும் மகனுக்கும் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துறோம். அதாவது மேடம், இப்போது ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய வீடு, குடிசை, அதில் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இதான் அப்படின்னு இல்லாமல் நான் மேலும் மேலும் வளர வேண்டும் என்கின்ற ஒரு உயிர் துடிப்போடு பல முனைகளில் பணியாற்றி வெற்றி பெற்ற சாதனையாளர் தான் பாக்யவதி. அவரை பாராட்டுறோம். இவங்க பாராட்டுன்றது இதை விட இன்னும் நிறைய இருக்குது. அதாவது இன்றைக்கி எல்லாரும் சொல்லுவோம், ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் கூப்பிட்டு இவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்குமானா கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜாம்ஷெட்ஜி டாடா குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஜாம்ஷெட்ஜி டாடா விர்ச்சுவல் அகாடமி, நேஷ்னல் விர்ச்சுவல் அகாடமி, அவங்க வந்து இவர்களுக்கு ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க த்ரூ எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அது வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக இவங்களை பாராட்டுறோம். அதாவது புதுச்சேரியில் மின்னுகின்ற இந்த பெண்மணியை பார்த்து புதுக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு மின்னல், உங்களுடைய வார்த்தைகள். பெருமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பட்டுக்கோட்டையார் வரியில் சொன்னால், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதும் மடாம்பார். பிள்ளைங்க 2 பேரும் வல்லவர்களாக இருக்கணும். வல்லமை சேர்ந்துருச்சுங்கிறதுக்காக நல்ல பாதையிலேருந்து மாறிடக்கூடாது. அந்த நல்ல தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையை வளர்த்திருக்க அம்மாவை வந்து பார்க்குற போது ஒரு லட்சிய பெண்மணியாக எனக்கு தோணுது. அப்படி ஒரு பெரிய உலக பார்வையோடு இருக்கிற அவங்கள பார்க்குற போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. லட்சிய பெண்மணி, அதுலேயும் பாரதியாரை வேற சொல்லிட்டாங்க, கேட்கவா வேணும். பார்க்குற போதே ரொம்ப பெருமையாக இருக்குமா அவங்கள பார்க்கும்போது. வாழ்த்துக்கள். பிள்ளைகள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மிகச்சிறப்பான பதிவு. என்னன்னா, நம்ம அந்த 5 சக்திகளில் ஒரு நிலத்தினுடைய சக்தியாகத்தான் உங்களை நம்ம பார்த்தோம். தீயா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தீயா யார் வேலை செய்கிறாங்க? தீ நமக்கு வந்து உணவுக்கான ஒரு ஆதாரம். வயிற்றில் அந்த உணவு செரிக்கிறதே பார்த்திங்கன்னா அதுவே ஒரு தீ தான் இல்லையா? அப்போது அதற்கான ஒரு தீயா யார் இருக்காங்க அப்படின்னா, உலகில் சமைக்க ஒரு தீ, உன்னில் சமைக்க உறுதி, அப்படி மன உறுதியோடு இருக்கிற ஒரு சிறந்த பெண்மணி தான் பிரபா அவர்கள். இதே போல் நம்ம மங்கையர் சொல் நிகழ்ச்சிக்கு ஒரு குறைந்தது ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. அதாவது சாலையோரம் எடுக்கிறவங்கள அனாதைகளாக அப்படின்ற வார்த்தையே கஷ்டமாக இருக்குது. அவங்கள கொண்டு போய் சேர்க்கிறோம், பல இடங்களில் சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இறந்து போனவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ண பெண்கள் நிகழ்ச்சியில் வந்து சொன்னப்போ நமக்கெல்லாம் மனம் விட்டு அழுதோம். ஆனால் இதை தடை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது.
ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை? முதியோர் இல்லம் போய் யாருமே ஆதரவு இல்லைன்னு கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மகிட்ட. இப்படித்தான் ஒரு நிகழ்ச்சிக்கு நடந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தில் நாங்கள் போய் டிடி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் போய் கேட்டப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, முதியவர், நான் ஒவ்வொரு வாரம் போய் என்னுடைய பையன் இங்கே வருவான், என்னை பார்ப்பான், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு நான் போவேன், ஒரு 2 மணி நேரம் இருப்பேன், திருப்பி கொண்டு வந்து இங்கே விட்டுருவான். இந்த வாரம் நான் போகல அப்படின்னாங்க. ஏன் போகல, இந்த வாரம் நீங்கள் ஏன் போகல, உங்கள் பையன் வரலையான்னு கேட்டால் அது காரணம் இல்லை, என் பையன் வந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் இன்னைக்கு, நீ கிரகப்பிரவேசத்துக்கு வந்தால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கள்லாம் அவங்க எதிர நீ இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வாரம் உன்னை கூட்டு போகலன்னு சொன்னப்போ அந்த தாய் அழுத அந்த கண்ணீர் துளிகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அங்கே தான் முடிவு. அப்படி அனாதை இல்லங்கள் அல்லது ஓல்டேஜ் ஹோம், முதியோர் இல்லங்கள், இது தேவையா? இந்த இடத்துல அவங்க வந்து சேர்க்கக்கூடிய சூழலில் இப்படிப்பட்ட சாதனையாளர்கள் தேவையானே ஒரு கேள்வி. இது நான் இதுக்கு என்ன ஒரு விடிவுன்றதை நம்ம வந்து சிறப்பு வந்துட்டு கேட்க போகிறோம் கண்டிப்பாக. ஆனால் உங்ககிட்ட உங்களுடைய பணிகளை நான் கண்டிப்பாக பாராட்டுறோம். அதே நேரத்தில் இப்போது நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து என்னுடைய இன்கம் அதிகரிச்சுக்கிறேன், காலையில் சில நேரங்கள் வேலை செய்கிறேன், சாயங்காலம் அயர்ன் வண்டி வச்சு நான் ஏதாவது இந்த இது போடுறேன், இஸ்திரி போடுறேன், அது மூலமாக கொஞ்சம் வருது, அதை போய் உதவுறேன். உங்களை பாராட்டுறோம், அத்தனை பேரும் கரவொலி எழுச்சி பாராட்டுறோம். உங்களுடைய மற்ற என்ன பணிகள் செய்கிறீங்க? மற்ற பணிகள் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஒரு தந்தையை இழந்த ஒரு குழந்தைய வந்து இது வரைக்கும் நான் சொல்லலை, என் கணவருக்கே தெரியாது, படிக்க வச்சிட்ருக்கேன் நான் இப்போ வரைக்கும். அவன் வந்து இப்போ காலேஜ் படிச்சிட்ருக்கான். அது இல்லாமல் இப்போ படித்து வேலைக்கு போனால் இன்னொரு மகளும் இருக்காங்க, அவங்களும் என் கூட சேர்ந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குழந்தைய வந்து நம்ம குழந்தைய உருவாக்குறது மட்டும் இல்லாது மற்ற குழந்தைங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சதுக்கு, நான் படிக்கலை அதனால் அதோடய வழிகள் எனக்கு தெரிகிறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நிறைய குழந்தைக்கு இந்த லீவு, இந்த பள்ளி விடுமுறை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, அந்த முதல் வாரம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்சது ஒரு 10 குழந்தைங்களுக்காவது நான் நோட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், பேக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அந்த லீவு டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் அறிவொளி கிளாஸ் போனது எனக்கு ஞாபகம் வரும். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு, எப்படி பெண்கள் எப்படி உருவாகணும், நம்ம படிக்கலைன்னா கூட நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாது எனக்கு தெரிஞ்ச இந்த திறமையை வந்து நான் வந்து கணவரை இழந்த நிறைய பெண்களுக்கு இலவசமாக நான் தையல் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஆரிய கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது நல்ல வருமானமும் கூடிக்கிட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் பயனடைந்திருக்காங்க. அவங்க சொல்லும்போது, நீங்கள் இல்லைன்னா நான் என் குழந்தைங்கள வந்து இந்த வேலை செஞ்சு இப்போ எங்கெங்கேயோ யார்கிட்டேயோ போய் நான் வேலை கேட்டு நான் போய் நிற்கிறதுக்கு பதில் என்னோடய சுயமாக உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னோடய சுய தொழிலோடு நான் நல்லா இருக்கேன், கடை வச்சு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி நான் உருவாக்கின நிறைய பேர் என்னோட இணைந்து இப்போ இந்த 2-3 வருஷமாக இணைந்து என் கூட எங்கேயாவது நான் உதவி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், எனக்கு நீ சொல்லாமல் போகக்கூடாது, நீ என்ன உதவி செஞ்சாலும் என்னோடய பங்கும் அதில் இருக்கணும்னு முன் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் போடுற ஒரு இப்போ சின்ன சின்ன போஸ்ட்டு சும்மா போட ஆரம்பித்தேன், அதை பார்த்தே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு நோக்கம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட நோக்கமும் அதுதான், நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்து போய் சேரணும், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த முதியோர்களே இல்லாத ஒரு நாடாக மாறணுன்றது தான் என்னோட கருத்தாக நான் வைக்கிறேன். நம்மளை உருவாக்கின பெற்றோர்கள் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வயதான பிறகு நீங்கள் அவங்கள உருவாக்க தேவையில்லை. அந்த ஒரு வேளை கஞ்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லா தாய் தந்தையரும் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்ம குழந்தைங்கள உருவாக்குறீங்க, கடைசியில் அவங்கள உருவாக்க மறந்துடுறீங்க. கண்டிப்பாக நான் சொல்ல வர்றது இது மட்டும்தான். நிறைய ரோடோரமெல்லாம் பார்க்குற ஒரு வயதான முதியோர்களெல்லாம் இல்லாத நாடாக மாறணுன்றது தான் என்னோட நோக்கமாக இருக்கு. ஒரு சிறந்த நோக்கமும் பதிவும், பாராட்டுகள். அதாவது கவிஞர், அதாவது நீங்கள் முதியோர்களை காப்பாற்றுற அந்த செயல் கூடவே இந்த இளம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்றது மனசுக்கு கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவிஞர் தமிழ் ஒளின்ட்டு மிகச்சிறந்த கவிஞர், அவர் அழகாக சொல்லியிருப்பார். அதாவது நம்ம படிக்கலை அப்படின்னாலே, கல்வி இல்லைன்னாலாம் என்ன அப்படின்னுச்சு அவர் சொல்லுவார், பாடம் படியா ஒரு பையன். அவருடைய வரிகளை கேட்டாலே நமக்கு வந்து
இதான் எஃபெக்ட்னு தெரியும். பாடம் படியா ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன், மூடன் ஆனான் முன்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே அப்படின்னுவார். இயல்பாக சொல்லுவார். அப்போது அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரிந்து நீங்கள் பாடுபட்டு, இப்போ நீங்கள் மலந்தூரில் தான் இருக்கீங்களா அல்லது வந்து எந்த எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ நீங்கள்? நான் இப்போ வசிக்கிறது ஆவடி. மாலந்தூர் மாதத்துக்கு ஒரு டைம் போவேன். ஏன்னா அங்கே வந்து என்னோட உடன் படித்த ஒரு மாணவன் வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. அவங்க லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க வீட்டில் ஒரே வீட்டை சேர்ந்த 3 பேருமே கை கால் விழுந்தப்பட்டு இருந்தாங்க. அப்போது இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணும்போது மாணவனை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மாதம் ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அவங்கள போய் சந்திக்கிறேன். அவங்களோட முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் வீட்டுங்களில் ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு வந்து நான் எப்போ வருவேன்னு காத்து கொண்டே இருப்பாங்க. மாதத்தில் ஒரு டைமையாக நான் போய் பார்க்கணும் அவங்கள. அதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பாராட்டுக்கள். அதாவது தன்னுடைய சமூக பணியால் நீங்கள் மின்னுகிறீர்கள். தன்னுடைய தமிழ் பணியோடு சமூக பணியும் சேர்ந்து வள்ளலார் ஒளி விருது, அப்புறம் சொல்லரவி, சொல் அரசி இப்படின்னு பல விருதுகளை பெற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாரதி அவர்கள் வந்து இப்போது உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை முதலே வச்சிடுறேன். இவங்களை நம்ம பாராட்டி மகிழ்ந்த அதே நேரத்தில் நமக்கான ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. இவங்க தேவையா, இவங்க தேவையான்னு. அதாவது இப்படிப்பட்ட சமூக பணியாளர் தேவையா? ஏன் தேவையில்லை. அப்படி ரோடோரமாக கிடைக்கிற அந்த அந்த யாருமே கவனிக்காத அந்த முதியவர்களோ அல்லது பள்ளிக்கு போகாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு போகணும். எல்லா பெற்றோர்களையும் பிள்ளைகள் வந்து கவனிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்படிப்பட்ட சமுதாயம் வருமா? வரணும். அதான் நம்மளுடைய நோக்கம். குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தற்று தான் முந்துரும் என்று சொல்லுவார் இல்லையா? அப்படி பக்கத்தில் வந்து சாமி நான் என்ன பண்ணட்டும் உனக்கு உதவி அப்படின்னு கேட்குமா? அது மாதிரியான கடவுள் துணை உங்களுக்கு ரொம்பவே இருக்குது. பிஞ்சு குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, உதவி ஊக்கத்தொகை கொடுக்கறது, இது செஞ்சிடுறது கூட நிறைய பேர் செய்கிறாங்க. அது கூட ஆனால் இந்த முதியோர்களை தேடி போய் எடுத்து அவங்கள பராமரித்து கொண்டு வந்து அவங்க முகத்தில் அந்த பழையபடி சிரிப்பை பார்த்து, இது வந்து உங்கள் தலைமுறைக்கும் புண்ணியம்மா, பெரிய பெரிய புண்ணியம் இது. இந்த தேசத்தில் தான் இது மாதிரியான ஒரு அவலங்கள் வர்றதை நம்ம காலத்தில் பார்க்க வேண்டியது இருக்கேன்னு வருத்தமாக இருக்குது. ஒரு ஊரில் கூட பத்திரிகைகள்லையும் நம்ம தொலைக்காட்சி செய்திகள்லையும் பார்த்துருப்போம். அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வச்சுட்டாங்க. சொத்து எழுதி வாங்கின பிறகு அந்த அப்பா அம்மாவை தெருவில் விட்டுட்டாங்க பிள்ளைங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த செய்தியை கேள்விப்பட்டு மீண்டும் மறுபடியும் அந்த எழுதி கொடுத்த சொத்தை மறுபடியும் அப்பா அம்மாவுக்கு எழுதி வச்சுட்டார். இங்கே நடந்த சம்பவம் அது. இது மாதிரி அரசு அதிகாரிகள் அதற்கு தலையிட்டு அப்படி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களேன்ற வருத்தம் இருக்குது. ஆனால் யாரையோ பெற்ற அப்பா அம்மாவுக்கு யாரோ பெற்ற பிள்ளை அப்படிங்கிறது மனசில் கருணை இருந்தால் போதும், எல்லாரும் நமக்கு அப்பா அம்மா தான் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீங்க. கண் கலங்காதீங்க, கம்பீரமாக இருங்க. அதோட அன்னைக்கு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழலில் அப்பா அம்மா பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இருப்பாங்க. அவங்களுடைய விழிப்புணர்வு தன்மை அப்படி இருக்கலாம். படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. பொருளாதாரம், சூழல், அந்த பாதையில் இருந்த அந்த பயம். இப்போ அவங்களுக்கு உங்களை பார்க்குற போது என் பிள்ளை 10 பட்டம் வாங்கினதுக்கு சமம்ப்பா அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். இதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற பெருமை. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்களை பார்க்க. பிரபா, உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவங்களுடைய சேவைகளை நம்ம போகின்றோம். ஒரு தீயாகத்தான் நான் வேலை செய்கிறேன், உலகில் சமைக்க ஒரு தீ, எண்ணில் எண்ணெய் சமைக்க உறுதி. அப்படி உறுதியோடு நீங்கள் பயணிக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு வானத்தை நோக்கி நகர்கிறோம் இந்த பஞ்சசக்தியில். அப்படி வானத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா, அப்போ வானத்தில் வானில் பட்டம் பறப்பது போல் ஒரு நூலால் நீயும் வான் தொடலாம், இதுதான் வரிகள். அப்போ ஒரு நூலால், என்ன நூலால் வான் தொடலாம்? 2 நூல் இருக்குது. ஒரு நூல் வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த கல்வி செல்வம் புத்தகம். இன்னொரு நூல் என்ன? அதான் அவங்க சணலில் பின்கிற அழகான பைகள். சரிங்களா? அதே மாதிரி கலம்காரி ஒர்க்ஸ்.
நமக்கு இன்றைய சூழல்ல நம்முடைய நாடு வந்து இன்னைக்கு ஒரு அடுத்த இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கோம். 2025 ஒரு பெரிய 5 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறணும், 2032 10 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறணும், உலகத்தினுடைய 11லேருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம 3வது இடத்துக்கு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி அத்தனை பேரும் பயணிக்கின்ற இந்த சூழலில் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, நிறைய சுயதொழில் செய்யக்கூடியவர்கள், நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் அல்லது பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஸ், இவங்களை கொண்டு வரத்துக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். உங்களை போல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறவங்க அப்படி வழிகாட்டணும்னு வச்சு இதை வந்து நீங்கள் எப்படி வழிகாட்டுவீங்க? எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஏமாற்றி காசுலாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் தோண்டு போடல, ஒரு வழியில் வந்தேன். அன்னைக்கு அந்த 15 ரூபா பால் வாங்க கூட காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய வாழ்க்கையில் திரும்ப இந்த நாள் வரக்கூடாதுன்றதை நான் யோசித்தேன். அதனால் எப்படி என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்றதை நான் ஒரு 5000 ரூபாய் வச்சுருந்தேன். அதில் ஒரு மிஷின் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக துணி வாங்கி இன்றைக்கி தச்சு இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு மற்றவங்க கிட்ட நம்ம போய் ஒரு வீட்டுக்கார சார்ந்தோ இல்லை பிள்ளைங்கள சார்ந்தோ நம்ம இருக்க தேவையில்ல. எங்கள் வீட்டுக்காரர் சொல்வார், நம்ம பேக்கெட்டில் இருந்தால் தான் நம்ம எப்படி எடுத்து செலவு பண்ணலாம். நம்மளுக்கு மேடம் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கொடுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி சாப்பிட்றதுக்கே வாங்கி கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருந்தால் தான் வாங்கி கொடுக்க முடியும். யாரையும் சார்ந்தோ ஒரு பணத்துக்கு சார்ந்தோ நம்ம இருக்க தேவையில்ல. அதனால் ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுக்கலாம். என்கிட்டே கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் சார், கற்றுக் கொடுத்து. பாராட்டுகள். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்தா ஒரு வெற்றியாளராக குடும்பம் வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக உங்கள் குடும்பம் இருக்குது. உங்களுடைய பெற்றோர், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளை அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ உங்கள் சன் எப்படிமா இருக்காரு? என்னோட பையன் நல்லா இருக்கார் சார். அவரு தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்பயுமே நான் ஒன்று சொன்னாக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, செய்யுங்க, வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்வார். இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்னோட கணவருக்கு என்னோட பையனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பாக. இப்போ அவர் என்ன தம்பி என்ன படித்தாரு? ஏன்னா அவரும் வந்து இந்த சுயதொழில் இருக்காரா இல்லை வேற ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காரா? இல்லை சார், அவர் வந்து MBA முடிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் முடிச்சாரு சார். அவர் எப்பயும் சொல்லுவார், நான் இப்போ கூட சொன்னேன், நீங்கள் வேலையை கொஞ்சம் கற்றுக்குங்க, நீங்கள் எதாவது வேறு வேலைக்கு போகிறதா போங்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா, வேலையை உருவாக்கணும், இன்னும் 50 பேருக்கு வேலையை கொடுக்கணும், அது மட்டும் தான் சொல்வார். அதனால் அவருக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னோட இடத்துலேருந்து நான் என்ன பண்ண முடியுன்றத எப்பயும் யோசிப்பேன். அப்போ அவர் வேலையை உருவாக்கணும் தான் நினைக்கிறாரு, நல்ல விஷயம். இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கட்டும், எப்படி நம்ம ஒரு பேங்க் லோனோ எப்படி பண்ணலான்றதை யோசித்து செய்வேன் சார். சூப்பர் சூப்பர். உங்கள் மகனுக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான் தேவை. ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக பல இடங்களில் நீங்கள் வந்து உரையாற்றி வருகிறீர்கள். பல கல்லூரிகளில், பல பொது இடங்களில் தன்னம்பிக்கை ஓட்டுகின்ற பேச்சாளராக நீங்கள் மின்னுகிறீர்கள். இப்போ இவர்களுடைய வாழ்க்கை பதிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க வாழ்க்கையுடைய இந்த விஷயங்களை கேட்குற போது எனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வருது. ஆஹா, அருமையான ரெஸ்பான்ஸ். இது மேடைக்காக சொல்லலை, நிஜமாவே சொல்கிறேன். உலகமெல்லாம் எத்தனையோ பேருக்கு நம்ம தன்னம்பிக்கை பேச்சாளருங்கிற பேரோட அறிமுகமாயிருந்தாலும் நான் தினம் நினைக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக்கிற நாளாக தான் நான் நினைப்பேன். அது மாதிரி இன்றைக்கி சகோதரி அவங்கள பார்க்குற போது எனக்கு ஒரு நல்ல ஒரு புதிய பாடம். இந்த யாரோ ஏமாற்றிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல், இந்த நாள் இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க. யாருக்குமே வர வேணாம். அந்த ஒரு சொன்ன மாதிரி, யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அந்த விஷயத்தை உங்ககிட்ட பார்க்குறேன். சமூக நோக்கத்தோட ரசாயன கலப்பில்லாத பொருளை நம்ம வியாபாரம் செய்கிறோம்னா லாபத்துக்கு தான் செய்கிறோம். எல்லாருக்குமே ஒரு லாபம் இல்லாமல் செய்யலை. ஆனால் அதில் வந்து ஒரு அறம் இருக்கணும். அந்த அறம் தான் அந்த வியாபாரத்தை உயர்த்தும். எப்போ அந்த அறத்தை விட்டு நம்ம பிறண்டு போகிறோமோ அந்த இதுவே அந்த நம்மளுடைய வளர்ச்சியை வந்து பிடிச்சி இழுத்துரும் கீழே. அந்த அறத்தோடு அந்த வியாபாரத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, தர்ம கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதாவது காற்றை பிடித்து கைகுலுக்கு உன் கண்களில் தெரியும் புது கிழக்கு. இது இந்த மங்கையர் சோலைக்கான ஒரு கவிதை. இந்த ஒரு காற்றா ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா கவிஞர் முனைவர் ஆயிஷா அவர்கள். ஆயிஷா அவர்களுடைய பதிவுகளை நம்ம பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு மங்கையர் சோலை முழு நிகழ்ச்சியே செய்யணும். அந்த அளவுக்கான ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர். அதாவது ஒரு கவிஞர், எழுத்தாளர்,
பரதநாட்டியம் தெரிந்தவர், கும்மி அந்த இதை தெரிந்தவர், ஒரு மலையேற்றம் தெரிந்தவர், பாராகிளைடிங் தெரிந்தவர், கால்பந்து வீரர், கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவர், அது தவிர ஒயிலாட்டம் தெரிந்தவர், மயிலாட்டம் தெரிந்தவர், ஒரு பத்திரிகையினுடைய நிருபர், சிறிய பத்திரிகையினுடைய ஆசிரியர், 10 கிலோமீட்டர் மராத்தான் போனவர், மாநாடுகளை நடத்தியவர், காருண்யான்ற ஒரு அறக்கட்டளை. இப்படி இதை நான் சொல்லிக்கொண்டே போகின்ற போது இந்த இடத்துல ஒரு சின்ன கமா போடுறேன். அந்த கமாவுக்கான காரணம் என்னென்னா, அவங்ககிட்டயே நிறைய கேட்கலாமே, அதான் காரணம். ஆயிஷா, உங்களை நாங்கள் மனம் திறந்து பாராட்டுகின்றோம். பல்லடம் என்ற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. கோவை, திருப்பூர் மாவட்டம் இல்லையா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ற ஊர்லேருந்து அந்த பல்லடம் மாதிரி பல கலைகளினுடைய இடமாக நீங்கள் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஒரு செய்தி வாசிப்பாளராக, குரல் பதிவாளராகவும் நீங்கள் உங்கள் பகுதியில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த அனுபவங்கள், அந்த வெற்றி பாதைகள். சேரன் ஒரு செய்தி அது வாசிப்பாளராக நான் இருக்கிறேன். ராஜ பார்வை செய்தி அப்படிங்கிற ஒரு செய்திக்கெல்லாம் என்னுடைய கணவர் எனக்கு முழு பக்கபலமாக இருக்கிறாரு. அவருடைய பேர் மேடம்? சையத் இப்ராஹிம். உண்மையிலேயே அவர் எனக்கு கணவராக கிடைச்சிருக்குது, நான் பெருமைப்படுறேங்க. உண்மையிலே என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி நிறைய முழுமையாக அர்ப்பணிப்பு அவங்க தான். ஒரு தோழனா, ஒரு கணவராக, எல்லா விதத்துலையுமே அவர் எனக்கு முழு ஒத்துழைப்பு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அங்கேயே வாகனத்தை நிறுத்திடுவாங்க. ஒரு செய்தி வாசிக்கணும் அப்படின்னா நேரடியாக போனால் என்னுடைய நேரங்கள் போயிடும் அப்படிங்கிறதுனால அதனுடைய தகவல் அனுப்புவாங்க. நான் அப்போவே இருந்து அந்த குரல் பதிவு போட்டு நான் அனுப்புவேன். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டுமல்ல, பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக நம்ம வார்த்தையில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 1000 பேருக்கு மாற்றம் ஏற்படுத்தாட்டிலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 10 நபர்களுக்கு, ஒரு 10 மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த 10 பேர் 100 பேராக பெருக்கி 1000 பேராக பெருக்கி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மாணவர்களாக வருவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் நான் போயிட்டுருக்கேன். வாழ்த்துக்கள். உங்கள் பதிவை நான் ஒரு காற்றோடு ஒப்பிட்ட காரணம் என்னென்னா, காற்றோடு கைகுலுக்கு உன் கண்களில் தெரியும் புதுக்கிழக்குன்ற ஒரு அடைமொழியை கொடுத்ததுக்கான காரணம், நான் இந்த பூமியில் மட்டும் இருக்க மாட்டேன், காற்று போல நான் விண்ணுக்கும் செல்வேன், இந்த மண்ணை தாண்டி விண்ணிலுவி நான் உலவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராகிளைடிங், மலையேற்றம், அந்த பாராகிளைடிங்கில் ஒரு மிகச்சிறந்த அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது உங்கள் பதிவில் நாங்கள் பார்த்து அத்தனை பேரும் கடவுளை எழுப்பி நம்ம பாராட்டுறோம். ஆனால் பாராகிளைடிங்கில் இது ஒரு ரொம்ப மிகவும் கடினமான ஒன்று. இதுக்கான நமக்கான அது அந்த செய்கிறதுனே பார்த்திங்கன்னா பெரிய விபத்துகள் ஏற்படலாம் அப்படின்ற இதில் அந்த துறையை நோக்கி எப்படி நீங்கள் போகிறீங்க? மூணார், இடுக்கி மாவட்டம் மூணார் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதியில் எங்களுடைய வீட்டுக்கு மேலே தான் அந்த மலை பகுதி இருக்குது. நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இது கிளைடர்ஸ் கூட இருந்து, டூரிஸ்ட் கிளைடு கீழே கூட இருந்து பண்ணுறது கிடையாது. தனிமையாக இருந்து அந்த கிளேடு கொண்டு வரணும். அதை முறையாக 2 வருடம் காலையில் 5:45 6 மணிக்கு முன்னாடியே நான் அங்கே கிரவுண்டில் இருப்பேன். சதம்பு இருக்கும் முழுமையாக. அந்த சதம்புக்குள்ளெல்லாம் நம்மளுடைய உடம்பு உள்ளே போயிடும், தூக்கி தான் எடுப்பாங்க. அப்போ நம்ம எப்பயுமே சாதிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு பெண்ணு அப்படின்னு தலை குனிஞ்சிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது மனசுக்குள்ளே இருக்கணும் அந்த வீரம். அப்போ பார்த்து அதை முறையாக அந்த பேராகிளைடிங் நான் பயிற்சி எடுத்தேன். அதில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க சார். அன்னைக்கு நான் இறக்க வேண்டியது, நல்ல உயரத்துக்கு போயிட்டு ஒரு காக்கா மாதிரின்னு சொல்லலாம். நல்ல அது காற்று இருந்தால் மட்டும்தான் நான் கீழே வர முடியும். நல்ல உயரத்துக்கு போயிட்டு பார்த்தா ஒரு உருவம் மேலே இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு மேலே போயிட்டேன். அப்போது திடீர்னு கீழே வர இந்த காற்று எப்படி வரும்னே சொல்ல முடியாது. நல்லா சுழட்டி அடிச்சிருச்சு காற்று. மிகப்பெரிய பாறை இருக்குது, அந்த பாறைக்கு நடுவில் அந்த கிளைடிங்கோடு நான் உள்ளே வரேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பாறைக்கு நடுவில் நம்ம உடம்பு செதற போகுது. அது உறுதியாக, ஏன்னா நல்ல அழுத்தம், காற்று எவ்வளோ அழுத்தம்னு தெரியும். அப்போ இப்போ நம்ம உடல் சுக்கான்னு ஒருங்க போகுது, நம்ம இறக்க போகிறோம் தெரிந்து கூட அந்த இடத்தில் வேகத்தில் ஒரு விவேகம் வேணும்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்திற்குள்ள இடது காலை அந்த இடத்துல பாறையில் தடுத்த உடனே அந்த கால் அப்படியே உடஞ்சிருச்சுங்க. அந்த கால் அப்படியே திரும்பிடுச்சு, உடஞ்சிருச்சு. அப்படியே நான் விழுந்துட்டேன்.
விழுந்த உடனே கூட இருந்தவங்களாம் வந்து நான் இறந்துட்டனோ அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு 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 துணியில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இறந்துட்டு போயிட்டு அங்கே உள்ள அரசு அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. உயிர் இருந்துச்சு. நல்ல முறையில் 6 மாதம் வந்து மாவு கட்டு போட்டு நான் ஓய்வு எடுத்து திரும்பவும் நான் அதே இடத்துக்கு போகிறேங்க. நான் அந்த மைதானத்துக்கு போய் அதை கிளைடிங்கை நான் பண்ணி இது வரைக்கும் சொல்லுவாங்க, மூணார்லேயே வந்து எந்த பெண்மணியும் சாதிக்காத ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டோம், உங்களை போன்ற ஒரு பெண்மணியை நாங்கள் இழந்துட்டோன்னு தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாதனையை சாதித்து நேஷ்னல் அட்வென்ச்சர் ஃபவுண்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு விருது கொடுத்து எனக்கு கௌரவிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து உங்களுடைய விருது பட்டியலில் எடுத்தாலே அது மிகப்பெரியது, பல ஆயிரக்கணக்கான. அதை நான் வந்து சிறிய விருதுகள் எல்லாம் கணக்கு பண்ணாலே சிறிய விருதுகள் உங்களுக்கு கொடுத்த பெயர் பட்டியல், சாதனையாளர்ன்ற உங்களுக்கான அடைமொழிகள் எல்லாம் பார்த்தா சற்றேறக்குறைய 2000 வருது. இது எனக்கு ரொம்ப அமேசிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஆச்சரியப்படுகிறோம். நான் குறிப்பாக அதை ரொம்பவும் அதாவது படித்து மகிழ்ந்து பாராட்டியது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உங்களுக்காக வழங்கிய மிகப்பெரிய அங்கீகாரம், வாழ்த்துக்கள். அது தவிர சமூக பணியை நோக்கிய ஒரு பயணமாக காருண்யா அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை, அந்த ட்ரஸ்ட்டை வச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த பகுதி முழுவதும் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஏர்வாடி வரையும் கூட போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் மீது தான் இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இன்னும் நம்ம என்ன கொண்டு வரலாம், அதாவது இனி வந்து பெண்களுக்கு எங்களுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஆதரவற்றவங்க, அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு போய் பார்ப்போம். அங்கே எல்லாம் திருப்பூர் பல்லடத்தில் வந்து அந்த பிசிறு வெட்டிட்டு அந்த நூல் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு 1000 ரூபாய் 1500 எங்களுக்கு வருமானம் வருதுங்க, இதெல்லாம் இந்த இதை வாடகை கொடுத்து தாம்மா நாங்கள் இருக்கிறோம், என் பசங்களாம் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழலில் வீட்டிலே போய் அவங்களுக்கு உண்டான அந்த உணவுப் பொருட்கள், துணி எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து அதை சந்தோஷப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது தொடர்ந்து பண்ணணும். நிறைய பெண்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறத அந்த காருண்யம் அறக்கட்டளையோட ஒரு மிகப்பெரிய நோக்கமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். உங்கள் பதிவில் நான் பார்த்தேன், அந்த இளவட்ட காலில் வந்து அடிக்கடி தூக்கினேன் அப்படி. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அவங்க கணவர் வந்து ஏதாவது அதை நீங்கள் தூக்கினா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவர் ஏதாவது உங்ககிட்ட சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துதா அப்படின்னு கூட சந்தேகம். ஏன்னா பலமுறை அந்த கல் வீட்லேயே வச்சுருக்கீங்க உங்களுக்கு அடிக்கடி. இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லை. அது ஒரு பெரிய சம்பவம். ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து அந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் தான் பொங்கல் நிகழ்ச்சி முதல் முறையாக அப்போ தான் இளவட்டக்கிலே பார்க்குறேன். நான் சினிமாவில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நானும் முயற்சி பண்ணி அங்கே பெண்களாக முதலாக வந்து நான் தூக்கி ஸ்டாலின் குணசீலன் ஐயா கையால் அந்த விருது வாங்கினேன் 4 வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ வர பொங்கலில் வந்து என்னுடைய குழந்தை வந்து ஓவியத்தில் வந்து தேர்வாகி போயிருந்தாங்க. அவங்க அங்கே தான் வந்து அந்த ஓவிய போட்டி நடக்கிறது. நான் பட்டுச்சிறையெல்லாம் கட்டிட்டு அங்கே போயிருந்தேன். அப்போ அந்த இளவட்டங்கள் மீது தான் என் கண். இளவட்டங்கள்லாம் தூக்கி முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால முடியலை. ஆனால் எனக்கு வந்து என் கணவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு. சரி பரவாயில்லன்னொன்னே நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாகி சுருட்டி வாரி அப்படி இது பண்ணிட்டு அந்த இளவட்டக்கல்ல ஒரு 23 வினாடிகள் 23 வினாடிகளில் அதில் வந்து நான் அந்த 50 கிலோ இளவட்டக்களை தூக்கி இப்படி பின்னாடி போட்டிருந்தேன். கணவரும் 50 கிலோ இளவட்டக்களை தூக்குனாங்க. 2 தம்பதிகளாக வந்து தூக்குனது வந்து ரொம்பவே அன்னைக்கு பாராட்ட பெற்றோம். அன்னைக்கு இப்போது இவங்க ஒரு பல துறைகள் நம்ம வரிசையாக பார்த்தோம், இத்தனை துறைகளில் சாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவை பார்த்தோம். இவ்வளவு துறைகளில் இவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னுச்சு பல இடங்களில் பயணித்து பல மேடை அரங்கங்களில், இலக்கிய நிகழ்ச்சிகளில், அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய கூடுதல் செயலாளராக, தில்லி கம்பன் கழகத்தினுடைய ஆலோசகராக, நிகழ்ச்சிகளுடைய ஒருங்கிணைப்பாளராக, இன்னும் பல தமிழ் பணிகள் தொடர்ந்து செய்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் சேர்த்து கேட்குற ஒரு கேள்வி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட், கால பகிர்வு, இதை எப்படி செய்கிறீங்க? இவங்க பகிர்வை பார்க்கின்ற போது உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள்? பெண்கள் வந்து இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு நேர மேலாண்மை. பல பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேரத்தை கொண்டுக்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய வருத்தமான ஒரு எண்ணம். கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினால தான் இவங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்காங்க. 2000 அவார்டு வர்றதெல்லாம் வந்து சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. சோனியாவதி அம்மாவுடைய திருக்கரங்களால் தான் டெல்லியில் முதல் விருது வாங்க. வெரி குட். இது இன்னும் காலம், இன்னும் வயது, இன்னும் 100-120 வயசு நல்லா இருக்க போறீங்க. இன்னும் 2000 இல்லை 10,000 15,000 விருது வந்து சேரட்டும் உங்களுக்கு. நேர மேலாண்மை, இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி நிகழ்ச்சிகள் போகிறதுல என்னையும் கேட்பாங்க. முதல் நாள் கன்னியாகுமரியில் இருக்கோம், அடுத்த நாள் வேலூரில் இருக்கோம்,
அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கோம். இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கிறது, ஏன் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறதெல்லாம் உண்டு. நமக்கு வந்து அந்த மேடை, அன்னைக்கு போகிறோம், நாளைக்கு அந்த கூட்டம் இருக்குது, அந்த இடத்துல என்ன பேச போகிறோம், யாருக்கு பேச போகிறோம், என்ன விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிற போது இந்த கால நேரம் தூரம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஃப்ளைட்லேயும் போகிறது உண்டு, ட்ரெயின்லேயும் போகிறது உண்டு, கார்லேயும் போகிறது உண்டு, என்ன வாகனம் கிடைக்குதோ உருண்டு பிறண்டு ஓடி எந்த இடத்துலையும் போய் நேரத்தில் மேடைக்கு போய் அதை பேசி முடித்து 10 பேரை பார்த்து அவங்களோட பழகி அவங்க நம்ம பேச்சை கேட்டு பாராட்டுற போது மனசு ஒரு ஜில்லுன்னு இருக்கும் மொதல் விஷயம். ரெண்டாவது அதனால ஒரு 10 பேர் மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிற போது அது ஒரு பெரிய ஒரு இதுதான். பெண் என்பவள் பணிவாக இருக்கணும், அது வேற. ஆனால் பெண் என்பவள் ஆள பிறந்தவள். நாற்குணமும் நாற்படையாம் ஐம்புலனும் நல்லமைச்சாம் ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாம் வேற்படையும் வாளுமே கண்ணாம் வதனமதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு என்று சொல்கிறது தமிழ். இந்த முகமே நம்ம பெண்களே வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தை கொண்டு செலுத்துகிற ஒரு ராணி மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அது மாதிரி நீங்கள் எல்லா கலைகளிலும் ராணியாக இருக்கீங்க. அந்த கபடியில் இப்படி உட்காந்த போது ஒரு 2 பேர் வந்து அப்படி நிற்கிற போது அது ஒரு சந்தோஷம். அந்த பெருமிதத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினீங்க. அதில் கர்வம் இல்லை, கர்வம் வேற, பெருமிதம் வேற. இவங்களை பற்றி நான் சொல்லுகின்ற போது நீருக்கு உதாரணமாக சொன்னேன், நீரின்றி அமையாது உலகு. அப்போ நீயின்றியும் அமையாத உலகுன்னு பல பேர் இவரை பாராட்டுறாங்க. அது காரணம், நீர் வந்து எந்த இடத்துக்கு போதோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிலத்தியல்பால் நீர் திரிந்தட்டுன்னு, அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவது போல் நம்ம ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில் வச்சா அந்த வடிவத்தில் இருக்கும், பெரிய அண்டாவில் வச்சா அந்த வடிவத்தில் இருக்கும். நீர் அந்தந்த வடிவங்களில் போகிற மாதிரி இவங்க வந்து கிராமங்களும் சரி நகரங்களும் சரி, ஒரு விவசாயியானாலும் சரி, ஒரு சமூக சேவகரால் சரி, அடுத்ததாக ஒரு தொழிலதிபர், இப்போ அவர்களுக்கான ஒரு பயிற்சியை ஒவ்வொருத்தருக்கும் செய்கிறாங்க. ஒரு மிகச்சிறந்த மேலாண் இயக்குனராக அவங்க வந்து விஷன் அகாடமி ஆஃப் ட்ரைனிங் அண்ட் கவுன்சிலிங் அதுலேயும், அதே போல் இன்னைக்கு உலகமே வந்து வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு இந்தியாவினுடைய பயிற்சி முகமைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பயிற்சி முகமையாக பாரத் விகாஸ் பரிஷத் அதுலேயும் வந்து ஒரு மிகச்சிறந்த பகுதி தலைவராக இயங்குகிறாங்க. இந்துமதி உமேஷ், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி தேசிய அளவில் பல இடங்களுக்கு போய் பலருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பணியை செய்கிறீங்க இல்லையா? உங்கள் பதிவு சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும் விஜய் சாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த தலம் எவ்வளோ பெரிய தலம் அப்படின்னு சொன்னோம்னா, மங்கையார் பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் சொல்லுவாங்க. பிறப்பதற்கா, வெறும் பிறக்கிறதுக்கே அவ்வளோ தவம் செஞ்சுருக்கோம்னா எத்தனை சாதனையாளர்கள், எத்தனை பேர் மூச்சு முட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரோட சாதனையிலும் கேட்கும்போது, அவார்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது மூச்சு முட்டுங்குதுங்கிற மாதிரி, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி புல் அரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு தளத்தில் நான் உட்காந்துட்டு இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இந்த சாதனைகள்லாம் ஒன்று ஒன்று கேட்கும்போது நம்மளோட சிறப்பு விருந்தினர் சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருக்கிட்டேருந்தும் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அறிஞ்சிக்கிறோம், நம்ம உணர்ந்துக்கிறோம். இது மாதிரி வாழ்நாளில் நம்ம அந்த இதை வந்து கற்றதை நம்ம வந்து எக்ஸிக்யூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது. முதல்ல வந்து பாக்யம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, பாண்டிச்சேரியிலேருந்து எவ்வளோ பெரிய விஷயங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், ஒரு நாள் ஊற்றுவோம், 2ஆம் நாள் மறந்துடுவோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். 4ஆவது 5 நாள் வாடிடுத்துனா அவ்வளோதான், போட்டுருவோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுங்க நமக்கு. ஏன்னா நான் நிறைய செடி, எனக்கு ரொம்ப செடினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஆரம்ப கட்டத்துலலாம் வந்து ஒரு செடி காஞ்சிருது அப்படின்னு சொன்னாலே, ஐயோ துளசி காஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டமாக, திருப்பி நம்ம வைக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துடும். ஆனால் வந்து நீங்கள் என்னங்க 3 ஏக்கர் பயிர் செய்து, அதுவும் வந்து பெஸ்டிசைட்ஸ், அதாவது எந்த ரசாயன பொருட்களும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் அப்படியே இயற்கை உரங்கள்லாம் போட்டு வளர்த்து, உங்களை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கல, உங்கள் குடும்பத்தை மட்டுமே வளர்த்துக்கல, ஒரு கிராமத்தையே வளர்த்துன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளோ ஒரு பெரிய சாதனையாக இருக்குது.
எங்களால் முடிஞ்சதோ இல்லை உங்களுக்கு உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறோம். பாண்டிச்சேரியில் மட்டும் உங்களோட இது அப்படியே இருக்காமல் உலகத்துலேயுமே தெரியணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி பாரத் விகாஸ் பரீட்சத்தில் வந்து மகிழா பிரமுகா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பாரத் விகாஸ் பரீட்சத் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு என்ஜிஓ, பெரிய உலக நாடு, அதாவது இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்க என்ஜிஓ. அதில் வந்து மெம்பராக ஆகிறதுக்கே எத்தனையோ வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறபோது ஒரு மயிலாப்பூரில் ஒரு தலைவர் அப்படிங்கிற பகுதியில் இந்த வருஷம் 24லேருந்து 25 வரைக்கும் ஒரு மகிழா பிரமுக்குன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எனக்கு என்னென்னா அவங்கள மாதிரி சாதனை பெண்களை வந்து உலகத்துக்கே அறிமுகப்படுத்தணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த விஷயத்தை நான் வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகிறேன். நம்ம வந்து வீட்டில் வந்து ஜுரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளை கவனிச்சுக்கிறது கஷ்டம், ஒருத்தங்க 1 நாள் 2 நாள் கவனிச்சுப்போம். அப்படின்றபோது யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க, யாரோ வயசானவங்க நமக்கு நகம் வெட்டுறதுக்கே கஷ்டப்படுறவங்க, ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஒரு நகம் வெட்டுறது, ஷேவ் பண்ணுறது அப்படிங்கிறது பிரபா தோழி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் 6 மணிக்கு மேலே அயன் பண்ணுவேன், ஏன்னா அதில் வர காசை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய பெரிய மாதவம் செஞ்சுருக்கணும். அங்கே மாதவம் பிறந்ததுக்கெலாம் இல்லைங்க, உங்களை மாதிரி சாதனை செய்ததுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் வந்து உங்களோட பெற்றவங்க வந்து புண்ணியம் செஞ்சுருந்தா தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். அதனால் நீங்கள் ரொம்ப பண்ணுறது வந்து ஒரு சிரம் தாழ்த்தி உங்களை வாழ்த்துறேன். அப்புறமா வந்து நம்ம ஐராணி தோழி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம திருப்பி பொல்யூஷன், என்விரான்மெண்டல், இன்றைக்கி வந்தால் எத்தனை ஹார்ன், எத்தனை புகை, எத்தனை சவுண்டு, எத்தனை நம்ம எவ்வளோ ஒரு இது கொடுத்துட்டுருக்கோம் நம்ம என்விரான்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து தோழி சொன்னாங்க எந்த ரசாயனமும் கலக்காமல் வந்து நம்ம பேக்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து வேலூரில் என்னோடய ஜூனியர் இருக்காங்க, எங்களோட ஸ்கூல். இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு செயல்பாடே தெரியாது. நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றினா கூட அவங்களுக்கு தெரியாது, அது கொப்பளமாக இவ்வளோ பெருசாக ஆனால் கூட அவங்களுக்கு உணர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சென்சஸ் அது போயிடுது. அந்த தோழி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கு, அதை நிறைய கொண்டு வந்து இங்கே நாங்கள் இது பண்ணியிருக்கோம்மா. அந்த மாதிரி இப்போது நாங்கள் ஜூலை 14 வந்து நாங்கள் நண்பர்கள்லாம் எப்போவுமே வருஷம் கூடும். அப்போ நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்ககிட்ட தானே நாங்கள் வாங்க போகிறோம். எல்லா இது என்னோடய நண்பர்களுக்கெல்லாம் என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் அதாவது வர முடியாமல் வெளிநாட்டில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து என்னோட சார்பாக ஏதாச்சும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாட்டி உங்ககிட்ட தான் நான் வாங்கலாம்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அப்புறமா யானையின் பலம், அதாவது தும்பிக்கையில் அப்படின்னு சொன்னால் மனுஷனோட பலம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்காக, அப்பா ஐஷா அப்படிங்கிறது பேஷா சந்தோஷப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 112 கிலோ இருந்தேன். ஏன்னா அப்புறமா ஒரு கார்ப்பரேட் ஜாப், 2 சிசேரியன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டு, ஒன்றுமே என்னால் நடக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது எப்போவுமே நம்ம வந்து நான் என்னோடய மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிப்பேன், ஒரு ஆத்ம விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ஆத்ம விசாரணை பண்ணுறீங்களோட சரீர விசாரணை பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளால் முடியுதா, நம்மலாம் ஃபிட்டாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இல்லை நம்ம கார்ப்பரேட் ஜாப் உட்காந்து லேப்டாப் பார்க்குறது, சொல்கிறது, ஸ்பீச் பண்ணுறது, இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறோம். அப்புறம் நான் என்ன பண்ணினேன், வாக்கிங், எக்ஸசைஸ், டயட் அது மாதிரிலாம் ஆரம்பித்தேன். பதிவில் பாராட்டுகின்றது அந்த வேல்யூ எஜுகேஷன், அதாவது கல்வியில் இன்னும் மேலே அதை வளம் கூட்டும் விதமாக உங்கள் பயிற்சி முகமைகள் இருந்திருக்கு. தொடர்ந்து நீங்கள் அதற்கான ஒரு பணிகளை செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், இதை ஒட்டிய ஒரு இது, நம்ம கல்ச்சர் என்ன, நம்ம ட்ரெடிஷன் என்ன, ட்ரெடிஷன் பாரம்பரியம், அப்புறம் கல்ச்சர் கலாச்சாரம், இதை ஒட்டிய வந்து நிறைய பயிற்சி வகுப்புகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாரத் விகாஸ் பரிஷத்தில் உங்களை பாராட்டி உங்களுடைய சாதனைகளை தொடர்ந்து வாழ்த்தி பல நிலைகளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளுக்காக அத்தனை பேரும் கலவரி எழுப்பி உங்களை பாராட்டுகின்றோம். அதாவது ஒரு சாதனையாளர் என்பவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர்களுடைய சாதனைகளை நம்ம பேசுவோம், ஆனால் மனம் திறந்து மற்றவர்களை பாராட்டி அதோடு தன்னுடைய பதிவையும் அவங்க, அதாவது தன்னுடைய பதிவு கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவருடைய பதிவை நான் பாராட்டுறேன்னு முன்வந்த இந்துமதி அவர்களை நாம் வந்து அனைவரும் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பயணம் மேலும் சிறப்பாக தொடரும். அதாவது நீரோட்டம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து சொல்லுவாங்க, ஒரு நதி போயிட்டுருக்குன்னா இந்த பக்கம் ஒரு கரை, அந்த பக்கம் ஒரு கரை, ஒன்று வெற்றி ஒன்று தோல்வி. காற்று இப்படி அடிக்கும்போது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும், காற்று மாற்றி அடிக்கும்போது ஒரு நாள் தோல்வி கிடைக்கும். ஆனால் அது எதை பற்றியும் கவலை இல்லாமல் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கிற போது தான் அந்த பயணம் தொடரும். அப்படி தான் பார்க்குறேன் உங்களுடைய இந்த இதையும்.
பொதுவாக தொட்டனை தூரும் மணற்கேணின்னு சொல்லுவாங்கல்ல சார், அதாவது ஊறுற கிணறு தான், இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லி கொடுக்குற வித்தை தான் வளரும், வழங்குற செல்வம் தான் பெருகும். எதையொன்னையும் சேர்த்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டா அதுக்கு பெரு வளர்ச்சி கிடையாது. சேர்த்து சேர்த்து ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுனால அதனால எந்த பயனும் கிடையாது, சேர்க்குறவருக்கும் பயன் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நமக்கு என்ன தெரியும், நம்மளை மாதிரி இன்னும் நம்மளை விட அதிகமாக நிறைய சாதனையாளர்கள் வரணும்னு நினைக்கிறதுங்கிறது அந்த நல்ல மனசு இருக்குல்ல, அதை நாங்கள் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப மனசார பாராட்டுறேன் உங்களை. வாழ்த்துக்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை சா பாரதி அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரும் கூட. இன்றைக்கி வந்து திருப்பதி ஒரு பிரம்மோற்சவம் ஆகட்டும், சபரிமலையினுடைய மகரவிளக்கு ஜோதி ஆகட்டும், திருவண்ணாமலையினுடைய கார்த்திகை தீபம் மட்டும் பல ஆலயங்களினுடைய நேரலை வர்ணனை செய்கின்ற போது அவர்கள் சொன்ன நிறைய இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ், அந்த நேர் சிந்தனை பதிவுகளை நாம் நிறைய கேட்டிருக்கோம். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு கம்பர் கலை வித்தகர், அப்புறம் வாரியார் விருதாளராகவும், முத்தமிழ் வித்தகி என்ற பட்டம், செந்தமிழ் செம்மணி என்ற பட்டம், சொல்லருவி, அப்புறம் சொல் அரசி, வள்ளல் ஒளி, பாரதி தமிழ் சாரதி இப்படின்ட்டு நிறைய விருதுகளால் விருதுகள் வந்து அவளை அலங்கரித்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னென்னா, ஏன் அப்படின்னா உங்களுடைய பாரதியினுடைய விரல் அசைவில் இலக்கியங்கள் முகிழும், விரல் அசைவில் இலக்கியங்கள் முகிழும், அவர் குரல் அசைவில் கூட்டங்கள் மகிழும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதியாக, பண்பாளராக, தன்னம்பிக்கை பேச்சாளராக மின்னி வருகின்றவர். பலருடைய வாழ்க்கை இப்போ இன்றைக்கி இருக்கிற இளம் பேச்சாளர்களுக்கு பார்த்திங்கன்னா, சார் நான் எப்படி பேசணும் கூட்டத்தில் அப்படின்னா, நீங்கள் பாரதிகளை பாருங்கள்னுவாங்க. மகாகவி பாரதியிலேருந்து ஆரம்பித்து பாரதி பாஸ்கர் அவங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அப்புறம் புதுக்கோட்டை பாரதி, இப்படிப்பட்ட பல பாரதிகள் இருக்கிறாங்க. இந்த பாரதிகளை பார்க்கின்ற போது நமக்கான ஒரு மிகச்சிறந்த ஆர்வமும் ஆற்றலும் முகிழ்கிறது, அதுதான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வளர்க்கும் விதமாகத்தான் இந்த ஐவகை நிலங்களை ஒட்டிய ஒரு பதிவாக நம்ம பயணித்தோம். மின்னலும் இடியும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற தினசரியான காட்சிகள் மட்டுமல்ல, நம்மை நெறிப்படுத்துகின்றவை. அப்படிப்பட்ட ஒரு மின்னலை இப்போ நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன், ஒரு நிறைவு கருத்தாக. மின்னல் மாதிரி கருத்து அப்படின்னா, முதல்ல நம்மை நாம் மதிக்கணும், நேசிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உலகத்தில் மற்றவர்கள் நம்ம புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லாமல், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க பின்னாடி. நாம் மதித்து நேசித்தோம்னா, நம்மளை பற்றி, உடலை பற்றி, ஆரோக்கியத்தை கையில் எடுத்தோம்னா நம்ம மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நம்மளை தெரியும், அது போதும், எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க சொல்கிற மாதிரி கெத்து அது வேணும். சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை. நம்மளை நம்பினோம்னா நம்ம மனசுக்குள்ளே இறைவன் வந்து உட்காருவான். இறைவன் துணையால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். பெரியவங்க ஆசீர்வாதம் தானாகவே வரும். உலகத்தில் தடை இல்லாதவர்கள் அல்லது சர்க்கல்கள் இல்லாதவர்கள்னு யாருமே கிடையாது. 9 முறை விழுந்தவனை பார்த்து இந்த உலகம் சிரிக்கலாம், ஆனால் அவன் 10வது முறையாக எழுந்து நடப்பதை பார்த்தால் உலகம் வாயடைத்து போகும். அதனால் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல், ஏளனங்களை கண்டு பின்னோக்கி விடாமல், அடுத்தடுத்த சாதனைகள் எந்த துறையில் வேணாலும் எடுக்கலாம். பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான கருத்து, ஒருத்தர் இந்த பாருங்க, பல துறைகளில் சாதனை பண்ணவங்களும் இருக்காங்க, ஒரு துறையை எடுத்து வச்சு சாதனை பண்ணவங்களும் இருக்காங்க. அது ஒரு துறையில் சாதிச்சோமா, பல துறையில் சாதிச்சோமாங்கிறது 2ஆம் பட்சம். அது எல்லாராலையும் அந்த மாதிரி செய்யறதுங்கிறது முடியாது. ஆனால் ஏதாவது ஒன்று இயங்கி கொண்டே இருங்கள். எத்தனை பெரியவர்களை பார்த்துருக்குறோம், 80-90 வயது முதியவர்கள் கூட நான் நிறைய பயணங்களில் பார்க்கறது உண்டு. பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயணம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். மேடையில் பேசுகிறத விட தனியாக பயணம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். உலகத்தினுடைய அந்த வரைபடம் தெரியணும், எப்போ எதில் பயணம் பண்ணால் சரியாக இருக்கும்னு தெரியணும். உணவு வந்து ருசித்து சாப்பிட்றதுக்கு கற்றுக்கணும். விதவிதமான உணவு வகைகள் உலகம் முழுக்க இருக்குது. அதில் நமக்கு உடலுக்கு ஒத்துக்கிறதாகவும் இருக்கணும், அந்த ருசியையும் நம்ம வந்து அனுபவிக்கணும். இப்படி நிறைய செய்திகளை யோசிக்கிற போது நிறைய பயணங்களில் நான் பார்க்குற விஷயம், ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப சுயமரியாதையோடு, எனக்கு 4 பிள்ளைங்கம்மா, நான் படிக்க வச்சு எல்லாம் ஆளாக்கிட்டேன், அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ஏம்மா உங்களுக்கு 90 வயசு ஆகுது, நீங்கள் யார் வீட்லையாவது போய் ஓய்வு எடுக்கலாம், என்னத்துக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு,
தான் கடைசியில் இறைவன் கூப்பிடுற போது போய் ஓய்வு தானே எடுக்க போகிறோம், இப்போவே நம்ம உழைக்க தானே பிறந்தோம் அப்படின்னு 90 வயசில் கூட அவங்களால முடிஞ்ச வேலையை செய்கிற பெண்மணிகளை நான் பார்த்துருக்குறேன். அப்போ நம்ம இயங்கி கொண்டே இருந்தால் இந்த உலகம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இதைத்தான் பெண்களுக்கு நான் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு தெரிந்த செய்தியாக சொல்ல விரும்புகின்றேன். டிடி தமிழ் மாதிரி ஒரு பெரிய பெரிய ஊடகம் இந்த ஊடகம் இவ்வளோ அழகாக பெண்களுடைய சாதனைகளை இன்றைக்கெலாம் உட்காந்து அடுத்தவங்களை பற்றி கேட்குறதுக்கு பொறுமையே ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இவ்வளோ அழகாக ஒருங்கிணைச்சு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 200 எபிசோடு நெருங்க போகுது இந்த நிகழ்வு அப்படின்னா இது ஒரு நம்மளெல்லாம் சாதனைன்னு சொல்கிறாங்க. இந்த டிடி தமிழுடைய இந்த மங்கையர் சோலையே ஒரு சாதனை நிகழ்வு. எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ரொம்ப நன்றி சார். ஒரு சிறப்பான பதிவில் அவங்க வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இயங்கிக் கொண்டே இரு. இந்த உலகத்தில் நம்மை பிரமிக்க வைக்கின்ற பல செய்திகள் இருக்கின்றன, பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த பிரமிக்க வைக்கின்ற அதை அத்தனையும் பார்த்து பார்த்து நாம் மயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லை இல்லை இல்லை, நான் அதோடு நின்றுறேன்னு தயங்கி கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லை, அதுவும் இல்லை. மயங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம், தயங்கி கொண்டே இருக்க வேண்டாம், நான் இயங்கிக் கொண்டே இரு. அவங்க சொன்ன அந்த இயங்கிக் கொண்டே என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள் தான் இந்த 5 பேரும். நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாரதி அவர்கள் தன்னுடைய பதிவை ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியில் சொன்னார்கள். நேயர்களே, இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட ஐவகை நிலங்களை நாம் சந்தித்து மகிழ்ந்தோம் அல்லவா? இப்படிப்பட்ட பதிவுகளை மீண்டும் நாம் சந்திப்போம். அடுத்து தொடர்ந்து மங்கையர் சோலை இணைந்திருப்போம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய சாதனை விவரங்கள், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், அதையெல்லாம் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுத வேண்டிய முகவரி இதோ, டிடி தமிழ் தொலைக்காட்சி. நீங்கள் எழுத வேண்டிய விவரங்களுக்காக உங்களுக்காக சிறப்பான ஒரு மின்னஞ்சல் இதோ வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தொடர்ந்து சாதனையாளர்களை பாராட்டுவோம், புதிய சாதனையாளர்களை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.